சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பஞ்சாயத்துல எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிந்து வருத்தப்பட்டுட்டே தான் சிந்து நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்க போறாருன்னு சொல்லிட்டு இப்ப சிட்டுவை கூட்டிட்டு வராங்க. ஸ்னேகா சிட்டுவை கூட்டிட்டு வந்ததும் அவ்வளவுதாண்டி என் புருஷன் சொல்லிட்டு சிவாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எப்படி எல்லாமோ நீ ஆட்டம் போட்ட, இனி இருக்கடி உனக்குன்னு சொல்லிட்டு ஸ்னேகா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துல பிராத கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மகா நான் தான், என்னுடைய பையனை இவ பல விதத்துல பல விஷயத்துல இவ ஏமாத்திருக்கா, அதனால இவளுக்கு நான் பிராதம் கொடுத்திருக்கேன், என்ன ஏதுன்றத விசாரிச்சு முதல்ல இவளை வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூரணி விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசட்டும் சொல்லிட்டு அன்னபூரணி சொல்றாங்க. சிட்டுவை பார்த்ததும் இவதான் சாட்சியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. இப்ப சிட்டு நிக்கிற சிட்டுவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சிந்து சிட்டு நடந்தது என்ன சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், சிந்து எனக்காக எவ்வளவு உதவி எல்லாம் செஞ்சிருக்கா, அவளுக்கு நம்பிக்கை துரோகம் நான் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்த சொல்லல. ஆனா இப்ப சொல்றேன், சிந்து சொல்லி தான் நான் சிவா சார் போனை எடுத்துட்டு போயிட்டு ஐ லவ்ங்கிற மெசேஜை அனுப்புனேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே சிவா சொல்றாங்க, சிட்டு சொல்றது எல்லாமே பொய், நான் தான் அவளுக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதோ ஸ்னேகா மகான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப என்ன முடிவு நம்ம சிவா எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.